3 துறைகளில் நடந்த ஊழல்கள் குறித்த ஃபைல்கள் மேஜையில் இருப்பதாக முதலமைச்சர் விஜய் பேச்சு. ஆதாரம் என கேட்டு அதையெல்லாம் திறக்க வைத்துவிட வேண்டாம் எனவும் எச்சரிக்கை. ஆதாரம்னு கேட்குறாங்க. ஒரு 1 வீக் பேக் மாண்புமிகு நிதி அமைச்சர் பேசும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிளில் இருக்குன்னு சொன்னார். அது ஏதோ போகிற போக்கில் அவர் சொல்லலை, உண்மையிலேயே என் டேபிளில் இருக்கு. அத்தனையும் ப்ரூஃபோடு இருக்கு. ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. எப்போ ஓப்பன் பண்ணணுமோ அப்போ கரெக்டாக எல்லாமே ஓப்பன் ஆகும். மக்களிடம் என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்று எல்லாம் பேசிவிட்டுதான் இங்கு அமர்ந்திருப்பதாக முதலமைச்சர் விஜய் பேச்சு. இடைத்தேர்தலிலாவது சிலருக்கு நல்லது நடக்க வேண்டும் அல்லவா, நிச்சயம் பேசுவேன் என்றும் உறுதி. அவர்களே, மக்கள்கிட்ட எப்போ பேசணும், என்ன பேசணும், எப்படி பேசணும் எல்லாம் பேசிட்டு தான் அன்பா ஆசையா எங்க எல்லாரையும் கொண்டாந்து உட்கார வச்சிருக்கிறோம். நான் பேசுவேன், பேசக்கூடாதுலாம் ஒன்றும் இல்லை. இடைத்தேர்தலையாவது சில பேருக்கு நல்லது நடக்கணும்ல. தமிழ்நாட்டில் உள்ள 234 எம்எல்ஏக்களுக்கும் அரசு சார்பில் கார்கள் வழங்கப்படும் என 110 விதியின் கீழ் முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. மாதந்தோறும் 75,000 ரூபாய் வாகனப்படியும், உதவியாளரை நியமித்துக் கொள்ளும் உறுப்பினர்களுக்கு 25,000 ரூபாய் படியும் வழங்கப்படும் என அறிவிப்பு. அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வாகனத்திற்கு ஓட்டுநர், எரிபொருள், வாகன பராமரிப்பு உள்ளிட்ட செலவினங்களுக்காக மாதந்தோறும் ரூபாய் 75,000 வாகனப்படியாகவும், அலுவலக பணிகளில் உதவி செய்ய ஓர் உதவியாளரை நியமித்துக் கொள்ள மாதந்தோறும் ரூபாய் 25,000 உதவியாளர் படியாகவும் வழங்கப்படும். பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்த முடிவு. 3,16,000 பால் உற்பத்தியாளர்கள் பயன்பெறுவார்கள் எனவும் முதலமைச்சர் விஜய் 110 விதியில் அறிவிப்பு. கூட்டுறவு சங்கங்களில் பால் வழங்கும் 3,16,000க்கு மேலான பால் உற்பத்தியாளர்கள் பயனடையும் வகையில் பால் கொள்முதல் விலையை லிட்டர் ஒன்றுக்கு கூட்டுறவு சங்கம் மூலமாக 1 ரூபாய் உயர்த்தவும், மேலும் அரசு ஊக்கத்தொகை 3 ரூபாயிலிருந்து 5 ரூபாயாக உயர்த்தவும், ஆக மொத்தம் 1 லிட்டர் கொள்முதல் விலை 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்த அரசு முடிவு செய்துள்ளது. இலவச மருத்துவ சிகிச்சைக்கான முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் தொகை ஆண்டுக்கு 5 லட்சத்திலிருந்து 25 லட்சம் ரூபாயாக உயர்வு. தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் திருநங்கைகளுக்கான மருத்துவ சிகிச்சைகள் விரிவுபடுத்தப்பட உள்ளதாகவும் அறிவிப்பு. தரத்திலான பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்படும். முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் இலவச மருத்துவ சிகிச்சைக்கான மருத்துவ காப்பீட்டுத் தொகை ஆண்டொன்றுக்கு தற்போதுள்ள 5 லட்சத்திலிருந்து ரூபாய் 25 லட்சமாக உயர்த்தப்படும். திருநங்கையர்களுக்கான மருத்துவ மற்றும் அறுவை சிகிச்சை சேவைகள் கூடுதலாக 7 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும். முதலமைச்சர் விஜயின் தொகுதியான பெரம்பூரில் 300 கோடி ரூபாயில் அமைகிறது பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை. 400 படுக்கைகள் கொண்ட உலக தரத்திலான மருத்துவமனை அமைக்கப்படும் என 110 விதியின் கீழ் அறிவிப்பு. பெரம்பூரில் ரூபாய் 300 கோடி மதிப்பீட்டில் 400 படுக்கைகள் கொண்ட உலக தரத்திலான பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்படும்.
சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் 471 கோடியே 80 லட்சம் ரூபாயில் 14 தளங்கள் கொண்ட ஒருங்கிணைந்த புற்றுநோய் சிகிச்சை மையம். மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் 84 கோடி ரூபாயில் 8 தளங்கள் கொண்ட மண்டல புற்றுநோய் மையம் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவிப்பு. கல்லூரி காலத்தில் வேலையோ காரோ இல்லாததால் காதல் தோல்வியான தனக்கு வேலையும் காரும் கொடுத்துள்ளதாக முதல்வருக்கு பெரியகுளம் தாவேகா எம்எல்ஏ சபரி நன்றி. கல்லூரி படிக்கும்போது காதல் தோல்வி, வேலையும் இல்லை காரும் இல்லை. இன்னைக்கு வேலையும் கொடுத்துருக்காரு தலைவர், காரும் கொடுத்துருக்காரு. ஏன்னா நான் ட்ரெயினில் தான் வரேன். அங்கேருந்து இங்கே உள்ள ஆட்டோவில் உள்ளே வரும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் காவலர் பணியாளர்கள்லாம் கேட்பாங்க, யார் நீங்கள் எம்எல்ஏன்னு சொல்லுவேன். ஐடி கார்டெலாம் எடுத்து காமிச்சாலும் நம்ப மாட்டாங்க. ஸோ அதனால் எல்லாரோட வாயிலாகவும் நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. முதலமைச்சர் விஜய்க்கு எம்ஜிஆர் பாடலை பாடி நன்றி கூறிய குடியாத்தம் தாவேகா எம்எல்ஏ சிந்து. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இதுக்காக ஒரு பாடல் மூலமாவே நன்றி சொல்லிடுறேன். கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், இவர் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்கா கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். ஒருத்தருக்கா கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். ஏற்கனவே 4-5 கார்கள் உள்ள எம்எல்ஏக்களுக்கும் கார்கள் கொடுக்கப்படும் என அறிவித்திருப்பதாக முதல்வருக்கு மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜ் பாராட்டு. தன்னிடமும் 3-4 கார்கள் உள்ள போதிலும் அரசு காரில் இனி கெத்தாக வலம் வருவேன் என்றும் மகிழ்ச்சி. அனைவரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். நிறைய பேர் 4 கார் 5 கார் 3 கார்லாம் இருக்கு. என்கிட்டையும் கார் இருக்கு. ஆனா நம்முடைய அரசு கார், முதலமைச்சர் கொடுத்த கார்ல செல்றாங்கிற பெருமையோட நாளையிலிருந்து நான் என் தொகுதிக்கு செல்லுவேன். என்னிடையும் 3-4 கார் இருக்கு. ஆனா நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்திருக்கிற காரில் தொகுதியை சுற்றி வரும்போது அதற்கு இருக்கிற ஒரு கெத்து, அந்த எம்எல்ஏ கெத்து, முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். காவிரி பிரச்சனையில் கர்நாடகத்தை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் வலியுறுத்தல். ஒரு ஒருமித்த கருத்தோடு எல்லா கட்சியிலும் அங்கே ஒவ்வொரு கட்சியும் குற்றஞ்சாட்டி இதுவரை சட்டப்பேரவையில் குற்றஞ்சாட்டி நான் ஒன்றும் பார்க்கவில்லை. எனவே இந்த பிரச்சனையை இத்துடன் முடித்துவிட்டு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிற அந்த தீர்ப்பின்படியும் ஆணையம் சொல்லியிருக்கிற அந்த தீர்ப்பின்படியும் அதை வலியுறுத்தி பெற வேண்டிய அந்த ஒற்றுமை உணர்வை இந்த சபை வெளிக்கொணர வேண்டும். தமிழகத்தில் மட்டும் ஏன் அனைத்து கட்சியினரும் ஒன்றுபடுவதில்லை என்றும் கேள்வி. காவிரி விவகாரம் தொடர்பாக திமுக தாவேக உறுப்பினர்கள் இடையே காரசார வாக்குவாதம். காவேரி விஷயத்துல இதே சபையில பல விவாதங்கள் நடந்திருக்கு. காவேரி விஷயத்துல என்னென்ன கடந்து வந்த பாதை பல விவாதங்கள் நடந்திருக்கு. இருங்க, நான் சொல்லிடுறேன். நான் சொன்ன ஒரு நிமிஷம் நான் சொன்ன உறுப்பினர் வரும். நான் சொல்றேன். காவிரி விவகாரத்தில் திமுக குறித்த அமைச்சரின் விமர்சனங்களுக்கு கடும் எதிர்ப்பு. மற்ற அமைச்சர்களைப் போல இல்லாமல் நிர்மல்குமார் என்ன பேசினாலும் பிரச்சனையை கிளப்பி விடுவதாக KN நேரு குற்றச்சாட்டு. மாண்புமிகு அமைச்சர் நிர்மல்குமார் எதை பேசினாலும் சபையை கிளப்பி விட்டுறீங்க. நான் சொல்லுங்க, என்ன அப்படி பேசுறீங்க? ஏன் அப்படி பேசுறீங்க? சட்டம் இருங்க, நீங்க நான் அப்புறம் ஏதாவது சொன்னா வருத்தப்படுவீங்க. ஒன்னொன்னா சொல்லிட்டு இருப்ப காமிக்கிறீங்க. பதிலுக்கு பேசினால் நீங்கள் வருத்தப்படுவீர்கள் என்றும் காட்டம். சட்டப்பேரவையில் திமுகவினர் அடிக்க பாய்வதாக அமைச்சர் ராஜ்மோகன் குற்றச்சாட்டு. வார்த்தை இது பைத்தியம் மாதிரி பேசுறாங்கன்றாங்க. இதைத்தான் சட்ட அமைச்சர் சுட்டி காட்டுறாரு. உரிமையில் பேசுவது, வாடா போடா என்ன பேசுவது, இந்த மரபுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுவது, இதையெல்லாம் அவர்கள் தவிர்க்க வேண்டும். இந்த சைடு கண்ட்ரோல் பண்றதுக்கு வெற்றி தலைவர்களுடைய ஒரே ஒரு கடைக்கன் பார்வை போதும். ஆனா எல்லாரும் கேட்டுக்கொள்கிறாங்க, நேரலை கொடுத்துட்டு இருக்கோம். என்ன வார்த்தை அது? சபைக்கு இல்ல இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, தவறான வார்த்தை. இப்ப அடிக்கிறதுக்கு பாஞ்சுறாரு, கையை வாங்கிட்டு வராரு. இவர் மீது நீங்க தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன்.
ஒருமையில் பேசுவதாகவும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். செய்தியாளர்களை பார்த்து பயந்து ஓடவில்லை என சட்டப்பேரவையில் அமைச்சர் ஆனந்த் பதில். தேவையின்றி பேசுவதை தவிர்க்குமாறு முதலமைச்சர் அறிவுறுத்தியதால் எடக்கு மடக்கா கேள்வி கேட்பவர்களுக்கு பதில் அளிப்பதில்லை என விளக்கம். இவங்களை எப்படியாவது விடாதீங்க, ஏதாவது எடக்கு முடக்கா கேட்டு அதை எப்படியாவது ட்ரோல் பண்ணலான்ற ஒரே ஒரு நோக்கத்திலேயே தான் இந்த பிரஸ் எல்லாம் நீங்க கேள்வி கேட்க விட்டே எங்க ஆளுங்களை கேட்க விடுறதே உங்க வேலையா இருந்ததுன்னா, இதுக்கெல்லாம் நாங்க ஓடல பயப்படல. எதுக்கு தேவையில்லாம எதுவும் பேசக்கூடாது, போனா வேலையை முடிக்கணும், மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யணுன்றது எங்க முதலமைச்சருடைய அறிவுறுத்தல். அதுபடி நாங்க இருந்து இருக்கிறேன்னா. சவுதியில் துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்ட மயிலாடுதுறை மீனவரின் உடலை தாயகம் கொண்டு வருவது குறித்து பேச அனுமதி மறுத்ததால் அதிமுக அமளி. வெளிநாடுகளில் வாழ்கின்ற தமிழர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என கூறி இபிஎஸ் தலைமையில் வெளிநடப்பு. இன்றைக்கு தமிழனுக்கு பாதுகாப்பும் கிடையாது, வெளிநாட்டில் வாழ்கின்ற தமிழனுக்கு பாதுகாப்பும் இல்ல. வெளிநாட்டுகளால் சுட்டு கொல்லப்பட்டு அந்த உடல் சவுதியிலேயே ஒரு வாரமாக கிடைக்கின்றது. அந்த உடலை தமிழ்நாட்டிற்கு தாயத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் விதி எண் 55 கீழ் கவன ஈர்ப்பு நான் கொடுத்தோம். மலேசியாவில் படிக்கும் மாணவருக்கு அம்பேத்கர் அயலக கல்வி உதவித்தொகை வழங்கப்படவில்லை என்ற புகாருக்கு மறுப்பு. உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்காமலேயே கூடுதல் தொகை பெற மாணவர் தவறான தகவல் கொடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் விளக்கம். தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக இன்று சென்னை வருகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. மாமல்லபுரம் அருகே நாளை நடைபெறும் மாநாட்டில் முதலமைச்சர் விஜய் உள்ளிட்ட 6 மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்பு. திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை தாலுகாவில் உள்ள அனைத்து இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரின் பெயர் முகவரியை சேகரித்து சமர்ப்பிக்க உத்தரவு. அனைத்து கிராம உதவியாளர்கள் வருவாய் ஆய்வாளர்களுக்கு வட்டாட்சியர் உத்தரவிட்டதால் அதிர்ச்சி. கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரின் விவரத்தை சேகரித்து சமர்ப்பிக்க உத்தரவிட்ட ஆணை வாபஸ். அரசியல் கட்சி உறுப்பினர்களின் விவரங்களை தன்னிச்சையாக சேகரிக்க உத்தரவிட்ட குற்றச்சாட்டில் குஜிலியம்பாறை வட்டாட்சியர் ஐயாசாமி பணியிட மாற்றம். கல்லூரி மாணவர்கள் போராட்டம் கிளர்ச்சிகளில் பங்கேற்பதை தடை செய்யும் சுற்றறிக்கை வாபஸ். இடதுசாரிகள் கரப்பான்பூச்சி கட்சி போராட்டங்களில் பங்கேற்க கூட்டு நடவடிக்கை எடுக்க கடும் எதிர்ப்பு கிளம்பியதால் நடவடிக்கை. மாணவர்களிடையே ஒழுக்கத்தை மேம்படுத்தவே சுற்றறிக்கை விடுக்கப்பட்டதாக கல்லூரி கல்வி இயக்க இணை இயக்குநர் சிந்தியா செல்வி விளக்கம். சுற்றறிக்கை விடுக்கப்பட்டதில் வேறு எந்த உள்நோக்கமும் இல்லை என்றும் அறிவிப்பு. ஜனநாயக உரிமைகளை பறிக்க முயற்சிப்பதும் எதிர்ப்பு எழுந்ததும் பின்வாங்குவதும் தாவேக்க அரசியல் தொடர்கதையாகிவிட்டதாக கனிமொழி கண்டனர். மாணவர் போராட்டத்திற்கு எதிரான சுற்றறிக்கை விவகாரத்தில் அரசின் உத்தரவின்றி அதிகாரிகள் நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்களா என்றும் கேள்வி. போராட்டங்களில் பங்கேற்க தடை என்ற சுற்றறிக்கையால் மாணவர்கள் கொந்தளிப்பு. உத்தரவு வாபஸ் பெறப்பட்ட போதிலும் கல்லூரி கல்வி ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றத்தினர் கைது. மாயாண்டி குடும்பத்தார் சினிமா தயாரிப்பாளர் மனைவி உள்பட 2 கைது. 15 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க நகை மோசடி வழக்கில் மும்பை காவல்துறை நடவடிக்கை. மேகமலையில் உள்ள இலவம் பஞ்சு தோட்டங்களை முழுமையாக அகற்ற உத்தரவிட்டது உச்சநீதிமன்றம். ரிசர்வ் வனப்பகுதியில் எந்த காரணம் கொண்டும் எவருக்கும் நிலப்பட்டா வழங்கக்கூடாது என்று திட்டவட்டம். மேகமலையில் கட்டிடங்களுக்கான மின்சாரம், நீர் இணைப்பு உள்ளிட்டவற்றை துண்டிக்க உத்தரவிட்டது உச்சநீதிமன்றம். மேகமலை விவகாரத்தில் 2 வாரங்களுக்குள் தமிழக அரசு நிலை அறிக்கை தாக்கல் செய்யவும் கட்டளை.
நீட் தேர்வு நடைமுறையில் இன்னமும் குறைபாடுகள் உள்ளதாக உச்சநீதிமன்றம் கண்டனம். ராதாகிருஷ்ணன் குழுவின் பரிந்துரைகளை இதுவரை ஏன் செயல்படுத்தவில்லை என்றும் நீதிபதிகள் கேள்வி. வழிபாட்டு தலங்களில் யாருக்கும் பாகுபாடு காட்டக்கூடாது என்று உத்தரவிட்டது சென்னை உயர்நீதிமன்றம். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் மணவாள மாமுனிகள் சன்னதியில் பாகுபாடு என தொடரப்பட்ட வழக்கில் நடவடிக்கை. சிவகங்கை அரசு கல்லூரியில் வகுப்பறை கட்டிடம் கோரி போராடிய மாணவிகள் மயக்கம். கடும் வெயிலில் நின்று போராடியதால் மயங்கி விழுந்த மாணவர்கள் 12 பேர் மருத்துவமனையில் அனுமதி. சென்னை, திருவள்ளூர் உட்பட மாநிலம் முழுவதும் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் ரைடு. கடந்த திமுக ஆட்சியில் மின்மாற்றிக்கு தேவையான அலுமினிய மின் கடத்திகளை கொள்முதல் செய்ததும் முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படும் புகாரில் சோதனை. தமிழ்நாட்டில் உள்ள 5 காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் அமைச்சர் பதவிகளை சுழற்சி முறையில் மாற்றிக்கொள்ள வேண்டும். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி மற்றும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர்களுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் சட்டப்பிரிவு கோரிக்கை. 3 தமிழர்களை சுட்டுக் கொன்ற வனத்துறையினரை கைது செய்யாத கர்நாடக முதலமைச்சர் சிவக்குமாருக்கு அது குறித்து பேசக்கூடாதென சொல்வதற்கென உரிமையும் துணிவையும் கொடுத்தது யார் என சீமான் கண்டனம். தமிழ்நாட்டிற்குள் வாழும் கன்னடர்களுக்கு என்ன நடந்தாலும் கவலையில்லை என பேசாமல் இருந்து விடுவீர்களா என்றும் கேள்வி. பழனி கோயில் நிலத்தை முறைகேடாக பதிவு செய்த புகாரில் கைதான சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் மற்றும் பத்திர எழுத்து ஜெயபிரகாஷ் ஆகியோருக்கு 1 நாள் காவல். 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி கோரிய நிலையில் திண்டுக்கல் நீதிமன்றம் உத்தரவு. நீட் தேர்வுக்கு எதிரான திராவிடர் கழக மோட்டார் சைக்கிள் பேரணிக்கு நாளை அனுமதி. நெல்லை மாநாட்டிற்கும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தகவல். உச்சநீதிமன்ற ஆணையை மீறி நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை வனப்பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்ததால் கடும் நடவடிக்கை. வனத்துறையினர் மீண்டும் விடுத்த எச்சரிக்கையால் தொழிலாளர்கள் அதிர்ச்சி. குற்ற வழக்கு நிலுவையில் இருப்போர் கபடி போட்டிகளில் பங்கேற்க தகுதி இல்லை என உயர்நீதிமன்ற அமர்வு உத்தரவு. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே நடைபெற உள்ள போட்டிக்காக நிபந்தனைகளும் விதிப்பு. கன்னியாகுமரி அருகே நர்சிங் கல்லூரி மாணவி தற்கொலை வழக்கில் கல்லூரி முதல்வர் கைது. தலைமறைவாக இருந்தவரை கைது செய்து விசாரிக்கிறது கருங்கல் காவல்துறை. தஞ்சையில் காவல் சிறப்பு உதவி ஆய்வாளரை கன்னத்தில் அறைந்த இளைஞர் ஆகாஷ் நீதிமன்ற பிணையில் விடுவிப்பு. இனி இதுபோன்று நடந்து கொள்ள மாட்டேன் என உறுதியளித்ததை ஏற்று அறிவுரை வழங்கி அனுப்பி வைத்த நீதிமன்றம். திருவள்ளூர் அருகே பெற்ற தாயை ரயிலில் தள்ளிக் கொன்ற கொடூர மகன் கைது. வயது முதிர்ந்த தாயை சக்கர நாற்காலியில் அழைத்து வந்து கொலை செய்தவரிடம் விசாரணை. சென்னையில் 2வது நாளாக பல்வேறு இடங்களில் சோதனையில் ஈடுபடுகிறது வருமான வரித்துறை. பெண் ஆடிட்டர் வீடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் காலை முதல் தொடர்ந்து ஆய்வு. திருப்பூர் மாவட்டம் உடுமலை மூணாறு சாலையில் விரட்டும் யானை முன்பு ரீல்ஸ் எடுத்து அத்துமீறல். மரணத்தை விலை கொடுத்து வாங்கும் ரீல்ஸ் வெறியை கட்டுப்படுத்தும் வகையில் உரிய கட்டுப்பாடுகளை விதிக்க மக்கள் கோரிக்கை. தமிழ்நாடு உட்பட 4 மாநிலங்களில் 410 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய ரயில் பாதைகள் அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல். கும்மிடிப்பூண்டி கூடூர் இடையே 90 கிலோமீட்டர் தூரத்திற்கு 3வது மற்றும் 4வது வழித்தடங்கள் அமைக்கும் திட்டங்களும் அனுமதி. நீட் வினாத்தாள் கசிவு, இளைஞர்களுக்கு வேலையின்மை உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வலியுறுத்தி ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணி. பீகார் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவ் உள்பட ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியினர் கைது.
மகாராஷ்டிராவின் புனேவில் 9 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொன்ற கொடூர இளைஞர் கைது. சிறப்பு நீதிமன்றத்தில் விரைவாக வழக்கு நடத்தி குற்றவாளிக்கு மரண தண்டனை வழங்க கோரி உறவினர்கள் சாலை மறியல். உத்தரகாண்டில் பாறை சரிவுகள் காரணமாக பத்ரிநாத் கேதர்நாத் தேசிய நெடுஞ்சாலை மூடல். சாலையில் விழுந்து கிடக்கும் பாறை குவியல்களை அகற்றும் பணி தீவிரம். பாகிஸ்தான் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் பிரதமர் இம்ரான்கானை 9 மாதங்களுக்கு பின் சந்தித்த மனைவி மற்றும் சகோதரி. வாரந்தோறும் குடும்பத்தினரை சந்திக்க அனுமதி அளித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகு முதன்முறையாக சந்திப்பு. செயற்கைக்கோளை சுற்றுப்பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தி மீண்டும் பூமியில் தரையிறங்கியது சீன ராக்கெட். மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ஆர்பிட்டல் ராக்கெட்டை முதன்முறையாக வெற்றிகரமாக பூமியில் தரையிறக்கி சாதனை படைத்திய சீனா. இலங்கைக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி. 2வது இன்னிங்ஸில் சிறப்பான பந்து வீச்சு காரணமாக 165 ரன்கள் வித்தியாசத்தில் அபாரம். இலங்கைக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியின் வெற்றிக்கு முக்கிய பங்காற்றிய மனவ் சுதார் முதல் இன்னிங்ஸில் 4 விக்கெட்களும் 2வது இன்னிங்ஸில் 6 விக்கெட்களும் கைப்பற்றி அசத்தி.